ஊவ மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் ஆங்காங்கே மழை பெய்யலாம் என்றும், மேற்கு, சப்ரகமு மாகாணங்களில் மாலை வேளையில் அல்லது இரவு நேரத்தில் மழை பெய்யலாம் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்த அடைமழை காரணமாக 27,751 குடும்பங்களைச் சேர்ந்த 92,471 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 18 மாவட்டங்களில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக 142 குடும்பங்களைச் சேர்ந்த 438 பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பல ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது. அனுராதபுரம், மகாவிலட்சிய, நாச்சியா தீவு, நுவரவாவி, மானங்கட்டிய, வாகல்கட, பதவிய, கலவெவ, குருநாகல் மாவட்டத்தின் தெதுருவோயா, பொலனறுவை மாவட்டத்தில் கவுடுல்ல, பதுளை மாவட்டத்தின் ஹீல் ஹிட்டிய, ரத்கிந்த நீர்த்தேக்கம், அம்பாறை மாவட்டத்தின் சேனாநாயக்க சமுத்திரம், ரம்புக்கன் ஓயா மற்றும் மொன்றாகலை மாவட்டத்தின் அலிகொட்ட ஆற, வேஹரகல ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. பலத்த மழை காரணமாக மகாவலி கங்கை பெருக்கெடுத்ததைத் தொடர்ந்து சோமாவதி புனித பூமிக்கு பிரவேசிக்கும் வீதி 12 நாட்களாக நீரில் மூழ்கியுள்ளது. தொடர்ந்தும் வீதியில் சுமார் 2 அடி உயரம் வரை நீர் தேங்கியுள்ளது. அனுராதபுரம், பதவிய, வவுனியா வீதி தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளமையினால் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு கடற்படையின் 2 படகுகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நுவரெலிய, பதிய பலல்ல வீதியின் மலப்பட்டாவு பகுதியின் பிரதான வீதியில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதனால் மாற்றுப்பாதைகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மட்டக்களப்பு, வாழைச்சேனை, புலிப்பாய்ந்தக்கல் ஓயாவில் அலையில் சிக்குண்டு 2 உயிரிழந்துள்ளனர். அவர்களின் சடலங்கள் இன்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர்.